அல்லாஹ் தன் நாடுகிறவர்களுக்கு தன்னுடைய காபாவை ஹஜ்ஜின் மூலமாக உம்ராவின் மூலமாக சந்திக்கின்ற பாக்கியத்தை தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அந்த பாக்கியம் பெற்ற மக்களை நாம் வழியனுப்பி வைப்பதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நமக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப நசீபாக்கி தருவானாக. ஏன்னா நல்லா அல்லாஹ்வினால ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்களை ஒவ்வொரு வருடமும் ஏர்போர்ட்லேயோ அல்லது நம்மளுடைய மஹல்லாவையோ பக்கத்து மஹல்லாவையோ யாராவது போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை வழி அனுப்பி வைத்தவருடைய அந்த ஒரு பரக்கத்தினால அல்லாஹ் நமக்கு அந்த வாக்கியத்தை ரொம்ப சீக்கிரமாக தரணும். அதனால அந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களை துவா செஞ்சு வழி அனுப்பி வைக்கிற அந்த ஒரு பாக்கியம் நிச்சயம் நாம் போவதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸாக அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஆக்கி அனுப்பிவானாக. நானும் என்னுடைய தந்தையும் என் சகோதரியினுடைய கணவரும் அவங்க மஹல்லாவில் இருக்கக்கூடிய சில பேரும் ஒரு 85 பேர் ஒரு குழுவாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொச்சியிலிருந்து ஃப்ளைட்டு. இப்போ நாங்கள் சென்ட்ரல் போய் அங்கேருந்து கொச்சிக்கு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மதியானம் கொச்சி